அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்போட ரிசல்ட்டுக்காகனா அது இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்குமான கட்டுநருக்குமான ரிசல்ட்டுக்காக தான். ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்துலேயும் 95% மக்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதற்கான ரிசல்ட்டுக்கான அப்டேட்டு தான் இந்த ஒரு வீடியோவில் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்களை செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இன்று முதல் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் செலக்ட் ஆன இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடியாகி இருக்குது. செலக்ட் ஆன அனைவருக்கும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் இன்று முதல் வெளியிடப்படும் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டுமே பார்த்திங்கனாக்கா டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மெயினாகவே, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா எப்போலேருந்து டவுன்லோட் பண்ண முடியும், எப்போ வீட்டுக்கே நமக்கு வீட்டுக்கே வரப்போகுது, ஸோ எப்போ நம்ம ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் சைட்டில் இதாக்க போகுது. ஸோ அதை பார்த்தின அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே எப்படி நடந்திருக்குது, ஸோ அதை பற்றின தகவல் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, சரிங்களா. இப்போ பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், நேர்காணலுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருப்பாங்க, இப்போ டாக்குமெண்ட்டுக்கு நான் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருந்தேன், அதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 3 விதமான நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த 3 விதமான நபர்களுக்கு அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தால் மட்டும் போதும். ஸோ இது பற்றின முழுமையான A to Z எல்லா தகவலும் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. மெயினாக நம்ம இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அரசு வேலைகளோட ரிசல்ட்டுக்கான அப்டேட்ஸு தொடர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் வரக்கூடிய கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வீடியோஸு, ஸோ இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நமது சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடுவேன். ஸோ தேங்க்யூ, வெல்கம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக உறுதிப்படுத்திடலாம், சரிங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்டேட்டை பற்றி அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இந்த நேர்காணல் விற்பனையாளருக்கும் கட்டுநருக்குமான நேர்காணல் அனைத்து மாவட்டங்களுக்கும் முடிந்ததா முடியலையா, இது சந்தேகம் இல்லையா. ஸோ அதை தெளிவாக அப்டேட் பண்ணிடுறேன். இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா சென்னை போன்ற ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் இன்னமும் நேர்காணல் நடத்தி முடிக்கப்படவில்லை, அது உறுதியாகியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் ஒரு இன்டர்வியூ நடந்திருக்குது சென்னையில், ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த வாரத்திலே அதற்கான நேர்காணல் நடத்தி முடிச்சிடுவாங்க, ஓகேங்களா. இப்போது ரிசல்ட் எப்படி வெளியாக போகுது, நீங்கள் தமிழில் அப்படி தானே போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க இல்லையா. ஸோ அது எதுனா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். இப்போது யாரெல்லாம் இப்போ சென்னை போன்ற எந்தெந்த மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடத்தி முடிக்காமல் இருக்கோ அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் ரிசல்ட் வெளியிட மாட்டாங்க, எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும். மீதி இருக்கிற ஒரு 80% மாவட்டங்களில் நேர்காணல் அனைத்து மாவட்டத்திற்கும் நடத்தி முடிச்சிருக்காங்க இல்லையா. விற்பனையாளருக்கும் சரி, கட்டுநருக்கும் சரி, பேட்ச் வச்சா நம்ம எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்போம், டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணியிருப்போம், இன்டர்வியூ நல்லா பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே அவங்க கேட்டது எல்லாமே சப்மிட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போது அந்தந்த மாவட்டங்களுக்கு, ஓகேங்களா, எந்த மாவட்டங்கள்லாம் கம்ப்ளீட்டாக நேர்காணல் முடிஞ்சதோ அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் இன்று முதல் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் இன்று முதல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தோம் இல்லையா. அந்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் தான் இந்த வெரிஃபிகேஷன் வரும், இந்த செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டு வரும், ஓகேங்களா. செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் வெளியிடுவாங்க, சரிங்களா. இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. இன்று முதல், ஓகேங்களா.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இல்லை என்னோடய வீட்டு அட்ரஸ்க்கே வந்துடுமா, அதை பற்றின அப்டேட் ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கமெண்டில். ஸோ இதற்கான அப்டேட் நான் தெளிவாக கொடுத்துட்றேன். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு வந்து ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆன அனைவருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டர் மூலிமாவே உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு வீட்டுக்கே லெட்டர் வரல அப்படின்னா உங்களுடைய அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மகிழ்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, டிஆர்பி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னாக்க இப்போது செலக்ட் ஆன அனைவருக்கும் சரி, செலக்ட் ஆகாத அனைவருக்கும் சரி, ஓகேங்களா, அனைவருக்குமே யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணி நாங்கள் பிடிஎஃபாகவே டிஆர்பி வெப்சைட்டில் நாங்கள் வந்து அப்லோடு பண்ணிவிடுவோம். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ மார்க்கில் நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க, எவ்வளோ மார்க்கில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, எதுக்கு எவ்வளோ மார்க் நாங்கள் போட்டிருக்கிறோம், அதை முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் அதில் அப்டேட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் தெளிவாக அவங்க டிஆர்பி சைட்லேருந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் இன்டர்வியூவில் வந்து ஒரு 45 எடுத்திருக்கீங்கன்னா அதனால் எவ்வளோ உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டாங்கன்னு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒருவேளை நம்ம 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருந்தோம், ஸோ அதில் அவ்வளோதான் மார்க் போட்டிருக்கான்னு சொல்லி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்து 5 கொஸ்டின் கேட்டு 5 கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 5 கொஸ்டின் கேட்டு அவங்க 5 கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிங்கன்னா 50க்கு 50 போட மாட்டாங்க. ஒரு சில 2 மார்க் 3 மார்க் குறைவாங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் சொல்கிற விதத்தை பொறுத்து. ஓகேங்களா, நீங்கள் உடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் சொல்லி இப்படிதாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போல்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா 50க்கு 50 கண்டிப்பாக விழுந்திருக்கும். இல்லை கொஞ்சம் தயங்கி பதில் சொல்லியிருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் யோசிச்சு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்டு, ஓகேங்களா, கரெக்டாக சப்மிட் பண்ணியிருந்தீங்க, ஜெராக்ஸ்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து 50க்கு 50 போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்ததான் இந்த முன்னுரிமை வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இல்லையா. ஸோ இதில் முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டில் வந்து முதல் கிராஜுவேட். ஓகேங்களா, ஒரு குடும்பத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முதல் கிராஜுவேட் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். அப்போ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு முன்னுரிமை. அடுத்ததாக வந்து தமிழ் வழியில் படித்தவங்க, ஓகேங்களா, ஒரு 10ஆவதுலேயும் சரி 12ஆவதுலேயும் சரி தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு தமிழ் வழி சான்றிதழ்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் கொடுப்பாங்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் முன்னுரிமை. ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு 3ஆவது முன்னுரிமை. இவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, மற்றவங்க நீங்கள் வந்து ஒரு 50க்கு 50 எடுக்கணும், ஆனால் இவங்க 50க்கு 47 எடுத்தாவே இவங்க வந்து அந்த 50க்கான குவாலிஃபிகேஷன் தான். ஏன்னா வந்து இந்த முன்னுரிமையின் அடிப்படையில், சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த முன்னுரிமை. ஏன்னா இவங்க அப்ளை பண்ணுறது நம்ம நோட்டிஃபிகேஷனில் இவங்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு அடுத்ததான் முன்னுரிமை யாருக்கெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா முன்னாள் இராணுவத்தினர். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்டிகேப்ஸு, ஆதரவற்ற விதவை, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கும் நம்பர் பிரகாரம், ஓகேங்களா, சீனியாரிட்டி நம்பர் பிரகாரம் வந்து அதுலேயுமே வந்து முன்னுரிமையும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு சில தினங்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் யாராக வந்திருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே தெரியப்படுத்துவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட். ஸோ இன்றைக்கி வந்து 10-11 மணிக்கு மேலே கண்டிப்பாக ரிசல்ட் வெளியாகும். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அரசு சந்திக்கிறேன், முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.